அதுபோல் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது நிறைய யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகையாக போட்டிருப்பாங்க. ஒரு சிலரை அப்படியே பணம் மழை கொட்டுவது போலவும் அவன் பணத்திலேயே மிதக்குவதை போலவும். அப்படியே இன்னொரு சாராருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே உனக்கு முடிஞ்சு போச்சு, இனி உனக்கு வாழ்க்கையே இல்லை, அவ்வளோதான், நீ ஏன் இனி வாழ்கிறன்ற அளவுக்கு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அவர்களுடைய பதிவை பார்த்து அதனால் அவர்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பதிவிடுவது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் கையிலே துலாபாரத்தை வைத்து கொண்டிருப்பவர். நம்முடைய பாப சாபத்துக்கு உட்பட்டு தான் அவர் தண்டனையோ வெகுமதியோ தருவாரே ஒழிய ஏதோ அந்த ராசிக்குள்ளே நுழைந்து விட்ட அடுத்த க்ஷணமே நம்மை பழிவாங்கி விடுவார், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, பிஸ்னஸ் போயிடுச்சுன்னு உங்களுடைய தன்னம்பிக்கை என்றைக்குமே இழக்காதீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் இந்த பூலோகத்தில் நம்ம மனிதனாக வாழ்கின்ற பொழுது முதல் சக்தி. தன்னம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி வேறு எந்த சக்தியுமே கிடையாது. அந்த தன்னம்பிக்கை எவருக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்குள்ளே நிச்சயமாக தெய்வ ஆற்றல் என்பது நிச்சயமாக அதீதமாக இருக்கும். தெய்வ ஆற்றல் அவர்களுக்குள்ளே அதீதமாக வந்துடுச்சுன்னா எந்த கிரக சூழ்நிலை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.